Welcome to Magellan Academy. This video deals with the first part of the lesson with the photographer by Stephen Leacock, 11th English, Unit 4, Samachir Kalvi and 40 and Basic Examinations. Prepared and presented by Flora Rayappan. P.H. Butler Leacock, FRSC 1869 to 1944, was a Canadian teacher, political scientist, writer and humorist. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் 1869 பிறந்தாருங்கிறத 1968 ஏதோ தப்பாக போட்டிருக்காங்க. அதை இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவர் ஸ்டீஃபன் பட்லர் லீகாக் பிறந்தது 1869 பிறந்திருக்காரு. 1944 இறந்து போயிட்டார். அவர் கனடியன் டீச்சர், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டும் கூட, அதாவது பாலிடிக்ஸில் பெரிய நிபுணர், ரைட்டர், எழுத்தாளர், ஹியூமரிஸ்ட், நகைச்சுவை உணர்வு உள்ளவர். ஹி வாஸ் எஜுகேட்டட் அட் அப்பர் கனடா காலேஜ் இன் டொரண்டோ and the University of Toronto, from which he graduated in 1891. 1891 அவர் கிராஜுவேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோட வாங்கியிருக்காரு. ஹி ரிசீவ்ட் ஃபெலோஷிப்பும் அவர் பெற்றிருக்காரு. எதுலன்னா பொலிட்டிக்கல் எக்கானமியில். அண்ட் டுக் ஹிஸ் பிஹெச்டி இன் அதே இதில் டிசிப்ளினில் 1903 பிஹெச்டி வாங்கியிருக்காரு. Between the years 1915 and 1925, he was the best known English-speaking humorist in the world. அந்த காலகட்டத்தில் 1915 to 1925 இப்போலாம் உள்ள ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னோடியாக இருந்தவர் இவர் தான். He is known for his light humor along with the criticism of people's follies. அப்போ உள்ள மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க மிஸ்டேக்ஸ், அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை எல்லாம் நல்லா லைட்டான ஹியூமர் மூலமாகவே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல ரொம்ப விமர்சையானவர் அல்லது பிரசித்தி பெற்றவர் இவர். சன்ஷைன் ஸ்கெச்சஸ் ஆஃப் அ லிட்டில் டவுன், அக்கேடியன் அட்வென்ச்சர்ஸ் வித் த ஐடியல் ரீச் economic prosperity in the British Empire, the dawn of Canadian history, moonbeams from the larger lunacy, the unsolved riddle of social justice, my discovery of England, wit and dry humor are some of his brilliant writings. அவரோட டைட்டிலே பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் அவருடைய படைப்புகள். Now let's see the glossary. Unwarrantable, illegal, wrongful. Unwarrantableனா தடை செய்யப்பட்ட, தவறான, இல்லை சட்டத்துக்கு புறம்பான அப்படின்னு அர்த்தம். ஃப்ரான்டிக், மேட், டெஸ்பரேட், ஐயோ வேறு வழியே இல்லை, கட்டாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது தான் ஃப்ரான்டிக்னு சொல்லுவோம். டெஸ்பரேட்டாக இருக்கிறது. பவுண்ட்லெஸ், ஒரு லிமிட்லெஸ், எல்லை இல்லாத அப்படின்னு அர்த்தம். ட்ரைஃபிள்னா பிட், சும்மா ஒரு பிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒன்றுமே இல்லாத, அதான் ட்ரைஃபிள். அனிமேஷன், எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறது, பயங்கர ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது, எக்ஸைட்டடாக இருக்கிறது தான் அனிமேஷன். சூப்பர்ஃபிஷியஸ், சர்ஃபேஸ், அவுட்டர் ஃபேஸ், வெளிப்பட மேல் தோற்றத்தில் தெரிகிறது, அதான் சூப்பர்ஃபிஷியஸ்ன்னு சொல்கிற. டெபிக்ட், ஷோ, கிவ் எ பிக்சர், ஒரு படைப்பு, அதை காட்டுறது எப்படின்னு சொல்லி சித்தரித்தல்னு சொல்லுவோம்ல, அதுதான் டெபிக்ட். எம்பாஸ், காஸ்ட் பல்ஜோட ஃபோட்டோலாம் மேலே அப்படி இது எழும்பி இருக்கிற மாதிரி அழகாக இது பண்ணுறது தான் எம்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூப்பிங்னா பெண்டிங், இந்த இடத்துல முதுகு குனிஞ்சு போய் இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ட்ரூப்பிங்னா பெண்டிங், வளைந்து. பர்சியூட்ஸ்னா குவெஸ்ட்னா தேடுதல், கண்டுபிடித்தல். கிரேவ்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும், முகம் கிரிம்மா டஃப்பாக தெரிவாங்களா, அவங்கள தான் பர்சியூட்ஸ்னு கிரேவ்னு சொல்கிறாங்க. சீஸ்டு, ஸ்டாப்டு, நிறுத்துதல். ஸ்டாகரிங், ஷேக்கிங் ரைட்டிங்ஸ், இது ஸ்டாகரிங்னா கொஞ்சம் தடுமாறுறது அல்ல ஷேக் ஆகிறது, நடுங்கிறதுன்னு அர்த்தம். பெக்கண்டுனா கால்டு, அழைத்தல், வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறது. விதரிங் ஸ்கான்னா டிஸ்அப்ரூவிங் ஹேட்ரட்னா அவட வெறுப்பாக எரிச்சலாக இருக்கிறது, ஒரு மாதிரி எரிச்சலான இது தான் விதரிங் ஸ்கான்னு சொல்கிறது. ரெக்கன்சைல், டு கம்ஃபர்ட் அண்ட் ஹீல், அதுக்கு ஆறுதலாக இல்லை அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வருது ரெக்கன்சைல். பாபிள், a thing of no value, சும்மா ஒன்றுமே இல்லை, அது வெத்துது, வேஸ்ட், நதிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் பாபிள். I want my photograph taken, I said. The photographer looked at me without enthusiasm. He was a drooping man in a grey suit with the dim eye of a natural scientist. But there is no need to describe him. Everybody knows what a photographer is like. I want my photograph. என்னோட ஃபோட்டோகிராஃப் எனக்கு வேணும். I saidனா நான் போய் சொன்னேன். இந்த இடத்துல நான் வர்றது யாரை குறிக்குதுன்னா ஆத்தரை குறிக்குது. அப்போ இவர் தான் நரேட்டர், இந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய ஃபோட்டோகிராஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னேன். ஃபோட்டோகிராஃபர், இது ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லக்கூடாது, ஃபோட்டோகிராஃபர்.
அவர் வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்னை பார்த்தார். வித்தவுட் எந்தூசியஸ்னா நான் போய் எனக்கு ஃபோட்டோ வேணும்னு சொல்கிறேன், ஆனால் அவர் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் என்னை பார்த்தாரு. அவர் வந்து ட்ரூப்பிங் மேனாக கொஞ்சம் முதுகு வளைஞ்சு கொஞ்சம் பெண்டான மனுஷனாக இருந்தார். கிரே சூட்ன்றது ஆஷ் கலரில் சூட் போட்டிருந்தார். ஆமாம், அவர் ஆனால் பார்த்தா ஏதோ நேச்சுரல் சயின்டிஸ்ட் மாதிரி இருந்துச்சு அவரோட கண்ணில் பார்த்தா ஒளி. பட் there's no need. அவர் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இப்போ உள்ளவங்களுக்கு, அந்த காலத்தை எங்களோட காலத்தில் உள்ளவங்களுக்குலாம் எப்போவுமே ஒரு ஸ்டூடியோவுக்கு போனோம்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் எப்படி இருப்பார், ஃபோட்டோ எடுக்க போனோம்னா எப்படி அவங்களாம் நடந்துக்குருவாங்கன்றதை நம்மளால ஈஸியாகவே தெரியும். அதை தான் இப்போ சொல்ல போகிறாரு, பார்ப்போம். Sit there, he said, and wait. உட்காருங்க, உட்காந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். I waited an hour. I read the Ladies' Companion for 1912, the Girls' Magazine for 1902, and the Infants' Journal for 1888. I began to see that I had done an unwarrantable thing in breaking in on the privacy of this man's scientific pursuits with a face like mine. அவர் என்னை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் 1 மணி நேரம் உட்காந்துருந்தேன். அந்த உட்காந்துருந்த நேரத்தில் ஐ ரெட்னு சொல்லணும், இது பாஸ்டன்ஸ். லேடிஸ் கம்பேனியன் அப்படின்னு ஒரு மேகசின் 1912 வந்தது. அதாவது பழசெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. 1912 வந்ததை வாசித்தேன். அடுத்து கேர்ள்ஸ் மேகசின், அது 1902 வந்தது, 1902 வந்ததை வாசித்தேன். அப்புறம் இன்ஃபேன்ட்ஸ் ஜேர்னல்னு ஒன்று, அது 1888 வந்ததை வாசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஒருவேளை இந்த மனுஷன் ஏதோ சயின்டிஃபிக் பர்சூட்ஸ், ஏதோ சயின்டிஃபிக் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தவரை, அது என்ன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வித் ஃபேஸ் லைக் மேன், இந்த மாதிரி முகத்தோடு போய் அவரோட ப்ரைவேசியில் அத்துமீறி நுழைஞ்சிட்டோமோ, அன்வாரண்டபிள் திங் வந்தது, ரொம்ப இல்லீகலோ, தவறான காரியமோ அப்படின்னு இவருக்கே ஒரு மாதிரி அன்ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அவர் இவரை கூப்பிடவே இல்லை. ஆஃப்டர் an hour, the photographer opened the inner door. "Come in," he said severely. "I went into the studio." "Sit down," said the photographer. I sat down in a beam of sunlight filtered through a sheet of factory cotton hung against a frosted skylight. 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ண பின்னாடி இன்னர் டோரை திறந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்தார். "கமின், உள்ளே வாங்க" அப்படின்னு சொல்கிறார். சிவியராக ஒரு மாதிரி சொல்லும் பொழுது ஒரு மாதிரி கிரிம்மாக சொல்கிறார். நான் உடனே சரின்னு ரொம்ப பவ்யமாக ஸ்டுடியோக்குள்ளே போனேன். அங்கே போனோடனே அவர் என்ன சிட் டவுன் அப்படின்னார். உடனே அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக சன்லைட் இருக்குது. அந்த சன்லைட் வந்து ஃபில்டர் ஆகி வருது. ஏன்னா எல்லாத்தையும் மேலெல்லாம் வந்து ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ராஸ்டர் ஸ்கைலைட்டில், அந்த பீம் ஆஃப் சன்லைட்டில் நான் அப்படியே உட்காந்தேன். The photographer rolled a machine into the middle of the room and crawled into it from behind. என்ன செய்கிறார் அவர், அந்த மெஷினை அவர் பாட்டில் பின்னாடி இருந்து அப்படியே தள்ளிக்கிட்டே வர்றார். க்ரால்ட்னா உள்ளுக்குள்ளே போய் அப்படியேவும் பின்னாடி இருந்து மெதுவாக தள்ளிக்கிட்டே ரூமோட மிடில், அதை நடுப்பகுதிக்கு வந்துட்டார். He was only in it a second, just time enough for one look at me, and then he was out again, tearing at the cotton sheet at the window panes with a hooked stick, apparently frantic for light and air. ஒரு செகண்ட் தான் உள்ளே இருந்தார், டக்குன்னு வெளியில் வந்துட்டார். வந்துட்டு திரும்ப என் முகத்தையே பார்க்குறாரு. முகத்தை பார்த்துட்டு திரும்ப என்ன செய்கிறாரு, வேகமாக ஃப்ரான்டிக்னா அப்படியே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி டபக்குன்னு அவர் கையில் ஹூக்குடு ஸ்டிக் இருக்குது. ஹூக்குடு ஸ்டிக்னா அந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சதாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கை வச்சு அங்கே ஒரு லைட்டும் ஏர் வேணுங்கிறதுக்காக விண்டோ பேன்ஸு அந்த ஜன்னலில் உள்ள திரைச்சலை இது பண்ணுறாரு. காட்டன் ஷீட்டை எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு லைட் வேணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இப்படி தான் அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃப் நமக்கு வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோக்கெலாம் போனீங்கன்னா இருக்கும். ஆனால் இது மாதிரி இல்லை, அந்த காலத்தில் இப்படி தான் இருக்குது. இது மாதிரி ஒரு காட்டன் ஷீட்டு மேலே வச்சுருப்பாங்க, பின்னாடி இருந்து தான் எடுப்பாங்க. இதான் வந்து இந்த பீம் ஆஃப் சன்லைட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதான் வந்து கீழே உள்ள பிக்சர். Then he crawled back into the machine again and drew a little black cloth over himself. This time he was very quiet in there. I knew that he was praying and I kept still. அப்புறம் திரும்பி என்ன பண்ணார், உள்ளே போயிட்டார். அந்த மிஷினுக்குள்ளார உள்ளே போயிட்டார். மேலே அந்த ஒரு துணி இருக்கும்ல, அதெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு crawled back into the machine, a little black cloth, மேலே அந்த கிளாத்தை போட்டுக்கிட்டாரு. இப்போ என்ன உள்ளே போய் அமைதியாக இருக்கார். துணியை மேலே போட்டுட்டு அங்கே முன்னாடி உள்ள படத்தில் பார்த்தோம்ல, இடி கண்ணு மட்டும் தெரிஞ்சுல, அந்த மாதிரி இதுக்குள்ளார மேலே தலையில் இந்த பிளாக் கிளாத்தை போட்டுட்டு அமைதியாக இருக்கவே நான் நினச்சேன், சரி அவர் ப்ரேயர் பண்ணுறாரு போல இருக்கு உள்ளே போய் அப்படின்னு நானும் அமைதியாக இருந்தேன். சரி அவர் ப்ரேயர் பண்ணி முடிக்கட்டுண்டு. When the photographer came out at last, he looked very grave and shook his head. வெளியில் வந்து இந்த துணியை எடுத்துகிட்டு திரும்ப வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு என்ன அப்படியே பார்க்குறாரு, ஒரு மாதிரி கிரேவாக சீரியஸாக ஒரு மாதிரி கிரிம்மாக பார்த்துட்டு தலையை அப்படியே ஆட்டுறாரு.
The face is quite wrong, he said. அவர் சொல்கிறார், ஐய முகம் நல்லாவே இல்லையே, முகம் சரியே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறார். I know, I answered quietly. I have always known it. உடனே இவர் ரொம்ப கேஷுவலாக, ஆமாம்மா எனக்கு தெரியும், என்னோட முகம் வந்து சரியில்லை, ராங் அத்தை அப்படி இருக்கிறது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு நம்ம ஸ்டீஃபன் லீகாக் இந்த நரேட்டர் சொல்கிறார். He said, ஆனால் அவர் பெரிய பெருமூச்சு வர்றார். I think, he said, the face would be better 3/4 full. அவர் சார், ஐயோ இந்த முகம் வந்து இவ்வளோ பெருசாக இல்லாமல் கொஞ்சம் 3/4 முக்கால் சைஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஃபேஸ் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு அவர் சொல்கிறார். I'm sure it would, I said enthusiastically, for I was glad to find that the man had such a human side to him. உடனே ஆமாம் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற சரிதான் அப்படின்னு நானும் எந்தூசியாஸ்டிக்காக சொல்கிறேன். நான் ஏன்னா அந்த மனுஷன் பராயில் ஒரு மனிதாபிமானத்தோடு, அதை ஒரு மனுஷத்தோட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, இவருக்கு இப்படி இருந்திருந்தா நல்லா அழகாக இருந்திருப்பாரே அப்படின்னு நினச்சி அவர் சொல்கிறாருன்னு நினச்சி நானும் ஆமாம்மா சரிதான்னு சொல்கிறேன். ஸோ டியர்ஸ் இன்ஃபேக்ட் உடனே நானும் சும்மா விடல, ஆமாம்மா உங்கள் முகம் கூட அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நானும் சொன்னேன். ஐ கண்டினியூ. How many faces one sees that are apparently hard, narrow, limited, but the minute you get them 3/4 full, they get wide, large, almost boundless in. எவ்வளோ ஃபேஸஸ் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டியிருக்கு. ஹார்டாக இருக்கும், நேராவாக இருக்கும், லிமிட்டடாக சின்னதாக இருக்கும். ஆனால் அது வந்து 3/4 ஃபுல்லுக்கு திடீர்னு கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து திடீர்னு பெருசாக்குறது எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு இவராகவும் அவருடைய பிஸ்னஸில் இவர் தலை நுழைச்சு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு நரேட்டர். பட் த ஃபோட்டோகிராஃபர் ஹேட் சீஸ் டு லிசன். ஆனால் அவருக்கு இவர் பேசுகிறலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை. சீஸ்னா ஸ்டாப் பண்ணிட்டார், இவர் பேசுகிறது அவர் கேட்கவே இல்லை. He came over and took my heads in his hands and twisted it sideways. அவர் ஓடி வந்து என்ன செய்கிறாரு, இவர் தலையை எப்படியே பிடிச்சி கையை எப்படியும் அவர் கையால் இவர் தலையை பிடிக்கிறார். தலையை பிடிச்சி இங்கிட்டும் சைட் வைஸில் ஆட்டுறார், ட்விஸ்டன்னு இங்கேயும் அசைக்கிறார். I thought he meant to kiss me and I closed my eyes. இவர் வந்து நம்ம தலையை அப்படி முகத்தை கையில் பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி, ஒருவேளை நம்மளை கிஸ் பண்ண வராரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கண்ணை நான் இறுக்கமாக மூடிக்கிட்டேன். But I was wrong. He twisted my face as far as it would go and then stood looking at me. ஆனால் நான் நினச்சது தப்பு. அவர் என்னோட தலையத்தை எங்கிட்ட என்னோட ஃபேஸ் எங்கெங்கே அசைச்சு பார்த்துட்டு எவ்வளோ தூரம் அசைக்க முடியுமோ அசைச்சு பார்த்துட்டு அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தார். He sighed again. I don't like the head, he said. Then he went back to the machine and took another look. அவர் சொல்ற, ஐயோ இந்த தலை நல்லாவே இல்லையே, எனக்கு தலை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு திரும்ப மிஷினுக்குள்ளே போய் திரும்ப உள்ளே போய் இருந்து பார்க்குறாரு, என் முகத்தை பார்க்குறாரு. Open the mouth a little, he said. ஐயோ வாயை மட்டும் கொஞ்சம் தர அப்படிங்கிறாரு. I started to do so. உடனே சரி நான் வாயை மட்டும். Close it, he added quickly. நீ மூடு அப்படின்ட்டார். Then he looked again. திரும்ப வெளியில் வந்து என்னை வந்து பார்த்தாரு. Thank you for watching part 1. Watch part 2 in the same playlist. Like, share, comment, do subscribe Magellan Academy. Thank you.